விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் கார்த்தி சிவகுமார். இப்படி சொன்னாதான் வித்தியாசம் தெரியும். ஏன்னா கார்த்திக்ங்கிற பேர்ல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், ஒரு நவரச நாயகன். அவர் இல்லை, இது வந்து சிவகுமாருடைய பையன் கார்த்தி சிவகுமார், சூர்யாவுடைய தம்பி. இவர் வந்து 1977 வருடம் மே மாதம் 25 சென்னையில பிரபல திரைப்பட நடிகர் சிவகுமாருக்கும் அவருடைய மனைவி லட்சுமிக்கும் 2வது மகனாக பிறந்தார். இவருடைய அண்ணன் சூர்யா, இவருடைய தங்கை பிருந்தா. அண்ணன் ஒரு நடிகர், தங்கை ஒரு பாடகி. தந்தை ஒரு முன்னாள் சிறந்த நடிகர். இப்படி ஒரு நடிப்பு குடும்பத்திலிருந்து சூர்யாவுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா உலகிற்குள் நுழைந்தவர் தான் கார்த்தி அவர்கள். இவர் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தார். நல்ல பட்டங்களை படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படித்தார். வெளிநாட்டில் படிக்கும்போது கூட சினிமா துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக படிச்சுட்டு இருந்தார். சினிமாவில் எப்படி ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் இருந்தார். வெளிநாட்டிலேருந்து வந்தவுடனே நேராக மணிரத்னத்தை போய் பார்த்தாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டார். கேட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னார், இயக்குனராக எந்த வயசில் வேணாலும் ஆகலாம், ஆனால் இந்த வயசுல தான் நடிக்க முடியும், அதனால் நடிகனா தொடரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து அட்வைஸ் பண்ணார். அவர் கேட்டதுக்கப்புறம் மணிரத்னத்துக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்துக்கிட்டே அந்த படம் ஆயுத எழுத்து, அந்த படத்தில் இவர் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இயக்குனர் வேலை வேணாம் அப்படின்ட்டு நடிகனாவே தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கதாநாயகனாக நடித்த படம் பருத்தி வீரன் டைரக்ஷன்ல பிரியாமணிக்கு ஜோடியா நடிச்சிருப்பார். அந்த படத்துல அவரோட நடிப்பை பார்த்து அத்தனை பத்திரிகைகளும் பாராட்டியது. காரணம் என்னன்னாக்கா, முதல் படத்துல நடிச்ச ஒரு நடிகனுடைய நடிப்பு மாதிரி இல்லாம பல படங்கள் நடிச்சு நிறைய பிராக்டிஸ் ஆன ஒரு நடிகனை போல நடிப்பு இருந்தது. யதார்த்தமான நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால கார்த்திக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக உருவெடுத்தார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம், லவ் படம்ன்ற மாதிரி இந்த பையான்னு ஒரு படம் வந்துச்சு, நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்துச்சு. ரெண்டுத்துலையும் அற்புதமாக பண்ணியிருப்பாரு. முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக ஒரு படம் பண்ணார். இது என்ன படம்னாக்கா சிறுத்தை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. டபுள் ஆக்ஷன் வச்சிருப்பார். ராக்கெட் ராஜான்ற ஒரு கதாபாத்திரத்திலையும் ரத்ன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு. ரெண்டு நடிப்பும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் அவருக்கு பேரும் புகழும் இன்னும் அதிகமாச்சு. சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்படம் நினைச்சியா? பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு. ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம 6 மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலைய வாங்கணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய படங்கள் அனைத்துமே வந்து வெற்றி படங்களாகவே அமைந்து கொண்டு வந்தது. அவருடைய நடிப்புக்கு இலக்கணமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா தோழாங்கிறது ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெய்யழகன் ஒரு படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம். இந்த படமெல்லாம் வந்து அவருடைய நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள். ஆக்ஷன் பிட்டும் பண்ணுவேன், அதே மாதிரி நடிப்பும் பிரமாதமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சர்தார் அப்படிங்கிற ஒரு படத்தில் அப்பா மகனாக நடிச்சிருந்தாரு. அவர் பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாகம் 2 வந்தியத்தேவன்ற கதாபாத்திரம் நடிச்சார். பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்ட எம்ஜிஆர் நடிக்க இருந்த கதாபாத்திரம் தான் அந்த வன்னியத்தேவன். அந்த வன்னியத்தேவன் கதாபாத்திரத்தில் கார்த்தி அவர்கள் நடித்து அற்புதமாக பேர் வாங்கிட்டார். இப்படி தொடர்ந்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே அற்புதமான கதையுள்ள கதைக்களமாகவும், இவருக்காகவே உருவாக்கப்பட்ட காட்சிகளாகவும், இவருக்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களாகவும் இருக்கும். அப்படி சிறப்பாக எல்லா படத்திலையும் அற்புதமா பண்ணிக்கிட்டே வந்தார். எங்கடா போறேன்? சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. கார்த்தி இன்னும் பண்ணிட்டு இருக்காரு.
இப்போ வாவாத்தியாரே அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அந்த படம் வெளியே வரப்போகுது. தொடர்ந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய நடிப்புக்கும் ஆக்ஷனுக்கும் மிகவும் பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1 அப்படின்னு ஒண்ணு. அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொமான்ஸ் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும், ஆக்டிங் இந்த ஆக்ஷன் வரும்போது பயங்கர சூப்பராக இருக்கும். இப்படி தீரன் அதிகாரம் 1 அவருடைய நடிப்புக்கு ஒரு மைல்கல்லாக அமைத்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து அனைத்து படங்களையும் சிறந்த படங்களாகவே கொடுத்து கொண்டிருக்கின்றார் கார்த்தி சிவகுமார் அவர்கள். அவருடைய இந்த மாபெரும் முயற்சி வளர்ச்சி இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகரான கார்த்தி சிவகுமார் அவர்கள் பிறந்த இந்த மே 25ஆம் தேதியை ஒரு சுயம்பு நடிகர் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.